Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Cook with Comali ஷோல அஸ்வின் செஞ்ச மட்டன் ஸ்டூ தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ஆப்பத்துக்கு சூப்பரா இருக்கும். ரைஸோட நீங்க சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். இது லைட்டா மஞ்சள் தூள் போட்டு மட்டும் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க 3 விசில் வந்துருச்சு. மட்டனும் நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடேறணும். ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2-3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு அதையும் குட்டியாக கட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதோட கலர் மாறக்கூடாது. ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் ஒயிட் கலரில் தான் இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் இதையும் சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயத்தோட கலரும் மாறக்கூடாது. இப்போ ஒரு 1/2 கேரட்டு, அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இதை இந்த சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அஸ்வின் இது ரெண்டையுமே சேர்க்கலை. ஆனால் இதை சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இது முதல் தேங்காய் பால் கிடையாது, தண்ணியாக எடுத்த 2ஆம் தேங்காய் பால் சேர்த்து இந்த தேங்காய் பாலில் இந்த காய்கறி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு அதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தனியாக நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்குறோம். இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு இதை ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மட்டும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு உருளைக்கிழங்கை மாற்றிக்கோங்க. ஏன்னா இதை மேஷ் பண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். அப்படி சேர்க்கும்போது நல்லா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இதை தனியாக எடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்ச உருளைக்கிழங்கை இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. அதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வரட்டும். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கணும். நம்ம எடுத்து வச்ச திக்கான தேங்காய் பால் 1/2 கப் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. லைட்டாக நுரக்கட்டி வரும். பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ரைஸு ஆப்பத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.